உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் 25. உங்கள் தொழில் அடுத்த நிலைக்கு முன்னேற 2026 ஆண்டு விளம்பர காலண்டர்கள் அச்சடிக்க ஸ்ரீ அபிநயா காலண்டர் காமாட்சி ஜோதியர் திரு கும்பகோணம். செல் 9788145092. இன்சூரன்ஸே கிடையாது. இந்த ஆட்சியில இன்சூரன்ஸே இல்லை. இன்சூரன்ஸ் யாருக்கு விவசாயிகளுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த நிலை அன்றைக்கு எடப்பாடியார் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறார்கள். எப்படி 2026 ஆட்சி கொண்டு விடுவோம், 2026 எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வரப்போகிறார் என்று சொல்கிறேனே, அதுக்கு காரணம் இதுதான். கும்பகோணம் பேருந்து நிலையத்தை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் கும்பகோணம் காந்தி பூங்கா பகுதியில் பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்கள் கண்டன உரை ஆற்றி வருகிறார். முன்னேற்ற கழகம் கேட்கிறது. ஆரி சகோதரன் சாக்கோட்டை இங்கிருந்து 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் கருப்பூரில் வந்து 200-300 ஏக்கர், நூற்றுக்கணக்கான ஏக்கர் ஆறு கட்சிக்கு சொந்தக்காரர்களிடத்தில் இருக்கிறது. அதை ப்ரமோட் செய்வதற்காக சட்டமன்ற உறுப்பினர் 10.58 ஏக்கர் தானமாக கொடுத்திருக்கிறார். அவர் ப்ரமோட் பண்ண கொடுத்தாரா இல்லையா அது வேற. சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் 10.58 ஏக்கர் தானமாக கொடுக்கிறார். சரி, இன்னொன்னு காந்தன் ஸ்ரீ காந்தன் என்டர்பிரைசஸ் கோயம்புத்தூர், ஸ்ரீ காந்தன் என்டர்பிரைசஸ் கோயம்புத்தூர்ல இருந்து வந்து 2.24 ஏக்கர் தானமாக கொடுக்கிறாரு. இதற்காக கோயம்புத்தூர்காரருக்கு என்ன தலையில கூலா காட்சி வச்சிருக்கு, கும்பகோணத்துக்கு கொடுக்கறோம். கும்பகோணத்துக்கு யார் கொடுக்கிறான்? 2.24 ஏக்கர் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் ஸ்ரீ காந்தன் என்டர்பிரைசஸ் கோயம்புத்தூர். அவர் 2.24 ஏக்கர் அப்ப குதிரைக்குள்ள இருந்து காட்டுறாங்க பாத்தீங்களா இல்லையா? ரியல் எஸ்டேட்டுக்காக மட்டுமே கும்பகோணத்துடைய பேருந்து நிலையம் மாற்றப்படுகிறது. இதை பார்த்துக் கொண்டே அதிமுக சும்மா இருக்குமா? பொதுமக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரே இயக்கம் அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம், ஒரே தலைவர் எங்கள் எடப்பாடியா. இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு கூறு போட்டு வித்துருவாங்க. பாருங்க, ஆட்டோல போன 300 ரூபாய் வேணும். கும்பகோணத்திலிருந்து ஆட்டோல அந்த கருப்பூருக்கு சொன்னா 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் கேட்பாங்களா? 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் ஆகும். பஸ்ல ஏறி போனா அதுக்கு 20 ரூபாய், 25 ரூபாய், 30 ரூபாய். என்ன கொடுமை! உங்களுக்கு வாக்களித்து ஆளுங்கட்சியாக வைத்திருக்கிற பொதுமக்களுக்கு செய்கிற கைமாறா இது? எவ்வளவு கொடுமை! அது மட்டும் இல்லைங்க, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் நம்முடைய தஞ்சை ஒட்டுப்பட்ட டெல்டா மாவட்டங்கள்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவித்த தலைவர் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள். இல்லைன்னு சொன்னா ஹைட்ரோ கார்பன் வந்திருக்கும். ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து எல்லா இடத்துலையும் விவசாயிகள் வந்து வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும். அதை மாற்றி ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்திட்ட அன்றைக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அன்றைய துணை முதலமைச்சர் ஸ்டாலின். அதை தடுத்து நிறுத்திய தலைவர் நம்ம இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அதற்கு நிரந்தர தீர்வை கண்ட தலைவர் எடப்பாடியா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சார். நீங்க மாத்தணும். இதை வந்து நீங்க கூடுதலாக இன்னும் பேருந்துகள் வர வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். அதை பக்கத்தில் சுற்றி வந்து புஞ்சை விளம்பரம் இருக்கிறது. கும்பகோணத்தை சுற்றி இன்னும் பல புறம்போக்கு புஞ்சை நிலங்கள் இருக்கின்றன, காடு மண்டி கிடக்கிறது. அதையெல்லாம் விட்டுட்டு நஞ்சை நிலத்தில் எதற்காக நீங்கள் இந்த பேருந்து நிலத்தை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள்? பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் நஞ்சை நிலத்தை இதை போல பயன்படுத்தக்கூடாது, தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாது. அவசியமானால் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டும். தகுதியான உரிய இடங்கள் இருக்கிற பொழுது எதற்காக நஞ்சு நிலத்தை பயன்படுத்துகிறீர்கள்? நஞ்சு நிலத்திற்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதைத்தான் அதிமுக கேட்கிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, நம்முடைய கும்பகோணம் பகுதியில், கும்பகோணம் மைய பகுதியில் அமைந்திருக்கிற இந்த பேருந்து நிலையத்தை மாற்றுவதற்கு சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை போல எப்போ தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது? 30/12/2024 அன்றைக்கு கூட்டமே நடக்கவில்லை. அடிதடி கலாட்டா உதை
இந்த மாதிரி அன்றைக்கு முடிஞ்சிட்டு கூட்டம். மேயர் இன்றைக்கு தாக்கப்படுகிறார். மேயர் கீழே விழுந்து விடுகிறார். மேயர் கீழே விழுந்ததற்கு பிறகு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டதா? மேயர் கீழே விழுந்துட்டாருப்பா, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் அத்தனை பத்திரிகைகள், அத்தனை தொலைக்காட்சியில் பார்த்தோம். காங்கிரஸை சேர்ந்த மேயர் அண்ணா திமுக உறுப்பினர்கள் தாக்கப்பட்டு கீழே விழுந்துட்டார். கூட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது, அறிவிக்கப்பட்டு விட்டது. மேயர் அறிவிக்கிறார், கமிஷனர் அறிவிக்கிறார், கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டு விட்டது. ஒத்திவைக்கப்பட்ட கூட்டத்தில் எப்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக இன்றைக்கு சொல்கிறார்கள். இதைத்தான் மாண்புமிகு எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் காவிரி பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதிக்கு தொடர்ந்து விவசாயிகளுக்கு நிவாரணத்தை கொடுத்த தலைவர், நம்முடைய அன்பு தலைவர். எல்லா